கமெண்ட்டில் இன்னொன்று ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது நீங்கள் ரிலிஜன்னா டிராவிடியன்ஸும் ஹிந்து தானம்மா அப்படின்னு என்னவோ சொல்லி கேட்டிருந்தாரு. ஆமாம், டிராவிடியன்ஸ் ஹிந்துன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் டிராவிடியன்ஸ் யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்க ஹிந்து தானா நீங்கள் தான் கேட்கணும் அவங்கக்கிட்ட. உங்கள் கையில் தான் இருக்குது, ஏன்ட்ட வந்து கொஸ்டின் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ரிலிஜனில் மட்டும்தான் ஏதோ கம்யூனிட்டி பேஸ்டு அதான் செக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஹிந்துவில் மட்டும்தான், ஹிந்துஸ் மட்டும்தான் ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி பேஸ்டு ரிலிஜனாக இருக்குதுன்னு சொல்கிற அவருக்கு ஏன் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஹிந்துஸ் மட்டும்தான் ரிலிஜியன், அந்த ரிலிஜியன் மட்டும்தான் செக்ஷன்ஸ் இருக்கா? எல்லா ரிலிஜியனில் தான் செக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் ஈராக்கும் ஈரானும் என்ன இதில் ஃபைட் பண்ணிக்கிறாங்க? இப்போ ஈரானும் ஈராக்கும் வந்து எப்போவுமே அவங்க வந்து என்ன பேஸ்டான அவங்க செக்ஷன் ஆஃப் அந்த சுப்ரீமசி காட்ட தானே பண்ணுறாங்க. நீ பிரியவனா நான் பிரியவனா தானே ஃபைட்டிங்கே நடக்குது எப்போவுமே. எல்லா இடத்துலையும் எல்லா இதுலையும் செக்ஷன் இருக்குது. இந்த ஷியா முஸ்லீம்ஸ் அப்புறம் இன்னொரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்க இது பெருமையாக பேசிக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டிலையும் நிறைய கம்யூனிட்டி இருக்குது. எல்லாருமே கம்யூனிட்டி பேஸ்ட் தான் ரிலிஜியன். இங்கே நான் வந்து அதை தான் கேட்டிருந்தேன், ஹிந்துஸ் வந்து அட்டாக் பண்ணி பேசக்கூடாது. ஹிந்துஸை வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப அவன் என்னவோ ஒரு இது கேவலமாக சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நான் வந்து மீன் பண்ணியிருந்தேன். ஹிந்துஸ்ன்னு பேசுகிறது யார்? ஹிந்துஸ் அசிங்கமாக பேசுகிறது யார்? டிராவிடியன் யார் சொல்கிறா?